நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. அனைவருக்கும் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. குரு பகவான் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தமிழ் வருஷத்தில் கடகத்தில் உச்சம் ஆகுறாருங்க. இது ரொம்ப அட்டகாசமான அமைப்பு. எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஓரளவுக்கு குருவோட அருளால் நல்ல விஷயங்கள் கட்டாயம் நடக்க போகுதுங்க. ப்ளஸ் இந்த வருஷத்தில் வந்து பார்த்தோம்னாங்க 2 பயிற்சிகள் இருக்குது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வராருங்க. அது மட்டும் இல்லாமல் 5/12 வந்து 2026 ராகுகேது பயிற்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்போ இந்த 3 கிரக பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான தாக்குதல்களை நமக்கு கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சனியும் வந்து மீனத்தில் இருக்காருங்க. இப்போ இந்த 4 கோள்கள் தான் வந்து நமக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடங்களில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு அற்புதமான பலன்களையும் கொடுக்க போகிறாங்க. சரி, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிபதி சுக்கிரன்ங்க. அதனால எப்பயுமே இவங்க வந்து ஜாலியாக இருக்கணும், அதாவது ஒயிட் கலர் ஜாப் பார்க்கணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, உழைப்பால் உடலால் உழைப்பு இல்லாமல் மூளையால் உழைச்சி நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப் வாழணும்னு நினைக்கக்கூடிய தன்மை இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கும். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அஷ்டலட்சுமி யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. இந்த வாய்ப்புகளை சூப்பராக பயன்படுத்திக்கோங்க. அதுவும் குறிப்பாக ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் குரு வந்து உங்களுக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திலிருந்து 7, 9, 11ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குங்க. வெளிநாடு போகிறதுக்கான ஒரு அமைப்பு, அப்பாவுக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது சரியாகக்கூடிய அமைப்புங்க. நான் என்ன சொன்னாலும் அவர் காதுலையே வாங்கவே மாட்டேங்கிறாருங்க. நான் எது சொன்னாலும் அது வந்து உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ கம்மனருன்னு புலம்பக்கூடிய ரிஷபராசிக்கார பசங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ உங்கள் அப்பா உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பேக் போனாக இருப்பாருங்க. அடுத்து 11ஆம் இடத்துலையும் வந்து குரு பகவானோட பார்வை ஜூன் மாதம் வரைக்கும் பட்டனால லாபங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு சனி பகவானும் வந்து பார்த்திங்கன்னா சாதகமாகவே இருக்காருங்க. உங்களுக்கு லாப சனி 11ஆம் இடத்துல சனி இருக்கார். சூப்பர். பண வரவு கட்டாயம் நல்லா இருக்குங்க. ஆனால் சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே உங்களுக்கு அவசியம். ஏன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரய சனி ஆரம்பிக்க போகுது. அப்போ நிறைய விரயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கும். அதனால் இப்போ பணவரவு நல்லா இருக்கும். அந்த பணவரவை தெளிவாக பக்காவாக பிளான் பண்ணி சேமிக்க பழகிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து பாருங்கள், கடந்த வருஷங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம், தடைகள் எல்லாம் உங்களுக்கு இந்த வருஷம் நிவர்த்தி ஆக போகுதுங்க. அரசியலில் இருக்கவங்களாகட்டும், மீடியாவில் இருக்கவங்களாகட்டுங்க, கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கவங்க, இல்லை அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்க, உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருடம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆனால் இந்த ஒரு வருடம் உங்களுக்கு ஒரு வரி மந்திரம் தாரக மந்திரமாக வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். அதனால் பொறுமை அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே அவசியம். பண வரவு சூப்பராக இருக்கும். தேவையான செலவை கட்டுப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிதி சேமிப்பு உங்களுக்கு எதிர்காலத்துக்கு ரொம்பவே சூப்பராக பயன்படும். சரி, எங்களுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு பதவி உயர்வுங்க, நீங்கள் விரும்பிய ஒரு இடம் மாற்றம், ஒரு சம்பள உயர்வு, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எனக்கு பிடிச்ச ஒரு வேலைக்காக, என்னோட படித்த படிப்புக்கேற்ற ஒரு வேலையை நான் ரொம்ப வருஷமாக தேடிட்டுருக்கேங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாத ஒரு வேலைக்கு நான் போயிட்டுருக்கேன், எனக்கு எப்போ தான் எனக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு அந்த மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தொழில் செய்கிறவங்க எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஒரு முதலீடு பண்ணும்போது அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. நம்ம பண்ணுற முதலீடு நமக்கு வந்து எப்படி பின்னாடி ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுங்க. கேட்ட இடத்துல இப்போ கடன் கிடைக்கும், அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் கரெக்ட் தானா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழிலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இப்போ உட்கார்ந்து பேசி இந்த வருடம் நீங்கள் அதை தீர்த்துக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி
ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த சமயத்தில் அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான காலம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய காலம் இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு வரன் உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிக்கிற மாதிரி வந்தாலும் தயவு செஞ்சு தட்டி விட்டுறாதீங்க. அவங்க தான் உங்களோட லைஃப் பார்ட்னர் அப்படின்னு நினச்சிட்டு திருமணத்தை அட்லீஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியாவது வச்சுக்கோங்க இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே. ஓகே, ஹெல்த் எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் உடல்நிலையில் ஒரு சோம்பல்ங்கிறது ஒரு டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு காரியத்தை நீங்கள் ஒத்தி போடுற மாதிரியான சூழ்நிலை உண்டாகுங்க. அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிச்சுக்கோங்க. என்னால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்கள் மனசில் தெளிவாக பதிய வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா, பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன் தாங்க, சூப்பரான பலன். உங்களோட சுய முயற்சியினால் உங்கள் குடும்பத்தை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு வருவீங்க. உங்கள் குடும்பத்தோட நலனுக்காக முழுமையாக இறங்கி வேலை செய்வீங்க. உங்கள் குடும்பத்தை முன்னேற்றத்துக்கான காலகட்டமாகவும் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. அதுவும் குறிப்பாக வருடத்தோட பிற்பகுதியில் பெண்களுக்கு அப்படின்னு ஒரு அங்கீகாரம் உங்கள் குடும்பத்தில் கட்டாயம் கிடைச்சே தீருங்க. ஹார்மோன் இம்பேலன்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா கட்டாயம் சரியாயிரும். மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் கவனமாக படிக்கணுங்க. எந்த நேரத்தில் படிக்கணும் அப்படி ஒரு டைம் டேபிள் போட்டு தெளிவாக படிச்சிங்கன்னா ஒரு நல்ல மதிப்பெண்கள் வாங்குறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மனசுக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்கிறதுக்கும் அது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. சரி, எங்களுக்கு வயது எல்லாத்துக்குமே சொல்லிட்டீங்க. சீனியர் சிட்டிசன் ஆனால் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரம் பேத்தி காத்துட்ருந்தீங்க, இன்னும் பையன் பொண்ணுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ உங்களுக்கு பேரம் பேத்திகளை நீங்கள் கொஞ்சம் மகிழறதுக்கான ஒரு சூப்பரான வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. குடும்பத்துலேயும் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உங்களுக்கு உயரப்போகுது. அதே மாதிரி ஜூன் மாதம் வரைக்கும் என்னோடய பென்ஷன் பணம் வரலைங்க, என்னோடய ரிட்டைர்மெண்ட் பணம் வரல, ஒருத்தங்க கேட்டாங்கன்னா என்னோடய பணத்தை அப்படியே கொடுத்துட்டேன், அவங்க இன்னும் திருப்பி தர மாட்டேங்கிறாங்க, அந்த பணமும் இன்னும் வராமல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அந்த பணமும் உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆனால் ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா இது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குருவோட பார்வை ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு 7, 9, 11ஆம் இடத்துல படுது. அப்போ திருமணம் கைகூடும். கட்டாயம் திருமணம் ஆகிறதுக்கான அற்புதமான வாய்ப்புகள். வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகணும், உத்தியோகத்துக்காக வெளிநாட்டுக்கு போகணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு அந்த வெளிநாடு போகக்கூடிய அமைப்புங்க. ஆன்மீக பயணங்கள் போகணும்னு காத்துட்ருக்க வயசில் பெரியவங்களாகட்டும் இளையவர்களாகட்டும் இப்போ ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கும், தொழில் மூலியமாக லாபமே வரல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கவங்களுக்கு இப்போ தொழில் மூலியமாக லாபம் வர்றதுக்கும், குறிப்பாக ராகு 10ல் இருக்காருங்க. அப்போ 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் ராகு இருந்தால் ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட தொழில்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன மைனஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் உங்களை அப்ரோச் பண்ணி உங்களை ரொம்ப அகலக்கால் வைக்கிறதுக்கு தூண்டுவாங்கங்க. உங்களை சிக்கலில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு அப்படியே நல்லா வாழைப்பழம் பேசுகிற மாதிரி பேசுவாங்க. உங்களை சிக்கலில் மாட்டி விடுறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதனால் யார் உங்களுக்கு புதுசாக தொழில் ரீதியாக அறிமுகமானாலும் அவங்கக்கிட்ட கவனமாக இருங்க. அவங்க சொல்கிற வார்த்தைகள் சரியானதானா, அதை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு எதுவும் சிக்கல் வராதா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை இல்லை 4 தடவை கூட யோசிச்சுட்டு அந்த விஷயத்தில் இறங்குங்க. உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துல கேது இருக்காருங்க. அப்போ என்ன ஆகும்னா, நம்ம பிடிச்ச மாதிரி ஒரு வீடு கட்டணும், பிடிச்ச மாதிரி ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதில் ஒரு சின்ன தடங்கள் வருங்க. அந்த தடங்களை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த வாகனம் வாங்குறதுக்காகட்டும் ஒரு சொத்து வாங்குறதுக்கு முன்னாடி போய் விநாயகரை கும்பிட்டு போங்க. அப்போ உங்களுக்கு விநாயகர் அருளோட உங்களோட வாகனங்கள் வாங்கக்கூடிய கனவு, வீடு நிலம் வாங்கக்கூடிய கனவுகள் எல்லாம் உங்களுக்கு சரியாகும். அதே மாதிரி அம்மாவுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதுவுமே விநாயகர் வழிபாடு ஒரு மிகச்சிறந்த ஒரு தீர்வை கொடுக்குங்க. சரி, ஓகே.
இந்த வருஷம் இன்னும் எனக்கு வந்து சாதகமாக மாற்றிக்கணுன்னா நான் என்னங்க பண்ணணும் அப்படின்னா, மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி பெண்களுக்கு ஆடை தானம், இல்லாத பெண்களுக்கு ஆடை தானம் பண்ணுறதும், துளசி செடி வீட்டில் ஒரு துளசி செடி வச்சு உங்கள் கையால் தண்ணி ஊற்றி பராமரிப்பு பண்ணும்போது அந்த செடியோட வளர்ச்சி மாதிரி உங்களோட வளர்ச்சியும் இந்த வருடம் அற்புதமாக இருக்குங்க. நிறைய க்ரீன் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும்.